ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நான் வந்து கிளாஸஸ் எடுக்கிறதுக்கான நோட்ஸ் வந்து ரெடி பண்ணுறேன், அதே போல் வந்து கிளாஸஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஸோ எப்படி வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியுது, ஸோ எப்படி என்னென்னலாம் பண்ணுறோம் இந்த யூடியூப் சேனலுக்காக. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து எப்படி ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கு, ஸோ என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம், எப்படி ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் எழுதணுமா அப்படிங்கிற அந்த டவுட்ஸ் வந்து இருக்கும். நம்ம சேனலில் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறதுல நான் வந்து சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக்ஸ் கலெக்ஷன்ஸ், ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய புக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டியிருக்கேன். நான் வந்து நம்ம சேனலில் ஸோ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து 6th to 12th புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நியூ புக்ஸும் இருக்குது, அதே போல் வந்து 2018 ஓல்டு புக்ஸ்க்கும் கொஞ்சம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மீதி இல்லாத புக்ஸ்க்கெலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள்கிட்டயே புக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி நீங்கள் அதுக்கான இதை எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ இப்போ வந்து நம்மளுக்கு வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அப்படியும் எங்களுக்கு வந்து எது எங்கே இருக்குது அப்படின்னு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், எனக்கு தேட முடியல அப்படிங்கிறவங்களுக்காக மெட்டீரியல்ஸும் நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் எழுதிட்டுருக்கிறது வந்து ஸோ எதெல்லாம் வந்து உங்களுக்கு புக்ஸில் இல்லையோ, ஸோ ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த புக்ஸில் இல்லாத டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸை நாங்கள் வந்து நீட்டாக எழுதி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட உங்களுக்கு வந்து எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரம் 6th to 12th வந்து நியூ புக்ஸ் அண்ட் ஓல்டு புக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணம், ஸோ நம்ம டாபிக் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணத்தையும் உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருவோம். அதே போல் உங்களுக்கு இலக்கியமாக இருக்கட்டும், யூனிட் 7 இருக்கட்டும், ஸோ அதுக்குமே மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ்க்கான டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னனால ஸோ உங்களுக்கு கொஷின்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ளஸ் கிளாஸஸும் வந்து உங்களுக்கு 2லேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே போல் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 6லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸும் நாங்கள் வந்து PDF சென்ட் பண்ணிடுவோம். ஸோ ப்ளஸ் ஓல்டு அண்ட் நியூ புக்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அதே போல் உங்களுக்கு கம்பைல் பண்ண PDFஸாக நாங்கள் கொடுத்துருவோம். அதாவது இலக்கியமாக இருக்கட்டும், அது இலக்கணம்க்கு வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக, ஏன்னா 6லேருந்து கொஞ்சம் தான் இருக்கும். 6th இயல் 1 எடுத்துக்கிட்டால் 2 கொஷின்ஸ் இருக்கும், இயல் 2ல் 2 இருக்கும். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம அதுக்கு பிரிண்ட் அவுட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் ஹேண்ட் ரிட்டன் காப்பியாக உங்களுக்கு ஃபுல்லாக டோட்டலாக எத்தனை இருக்கோ அது எல்லாத்தையுமே ப்ளஸ் ஓல்டு புக்ஸ் அண்ட் நியூ புக்ஸ் எல்லாமே சேர்த்துறதுக்கு பிரித்துறதுக்கு எதிர்ச்சொல், ஸோ இது எல்லாமே கலைச்சொற்கள் எல்லாமே உங்களுக்கு கம்பைன் பண்ணி உங்களுக்கு அதுவுமே நாங்கள் PDFாக கொடுத்துருவோம். இது வந்து இலக்கியத்துக்கான PDF. ஸோ இந்த இலக்கியத்துக்கான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ யூனிட் 7க்கு வந்து ஓல்டு புக்ஸ் அண்ட் நியூ புக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் வேர் டு ஸ்டடியில் எங்கே கவர் ஆகுதோ அதை மட்டும் மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியலில் இருந்து தான் வந்து இப்போ நான் கிளாஸஸும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் இருந்து தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸும் வந்து நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் சீரிஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி இப்போ உங்களுக்கு 4 அடியார் அப்படிங்கிறது நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் கையில் உங்ககிட்ட ஏற்கனவே நான் வந்து PDF வந்து கொடுத்துருவோம். அதாவது PDF வந்து சென்ட் ஆயிரும். ஸோ அந்த PDF நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மொபைல்லையும் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டே நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை அந்த மெட்டீரியல்ஸ்லேயே நீங்கள் வந்து ஹிண்ட்ஸ் எழுதிக்கிட்டாலும் சரி, ஸோ இது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து புக்ஸில் இருக்கிறதும் சொல்ல போகிறோம். ஸோ அது இல்லாமல் அந்த டாபிக் எடுக்கும்போது அது ரிலேட்டடாக வேறு என்ன வெப் சோர்ஸ் இருக்குது, அது என்ன எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த சோர்ஸஸ்க்கான பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு நான் வந்து அடிஷ்னலாக சொல்லிடுவேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பேச்சஸ் ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டுருக்கு. எவ்வளவோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்மளோட எய்ம் அச்சீவ் பண்ணுற கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 300 வந்து பே பண்ணி இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தமிழில் நிச்சயமாக உங்களால் 100 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் அஷ்யூராக உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்கள் கையில் இருக்கும்போது ரிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கிராப் சூன் ஆஃபர் எண்ட் ஆக போது சீக்கிரமாக நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணி